அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழனை பார்த்தோன்னே நம்மளால கூட டே விமல் உனக்கு வேறு கண்டென்ட்டே கிடைக்கலையா, இது ஒரு கண்டென்ட்டுன்னு எடுத்து பேசிடுவியா? அங்கே வாரு மணிகண்டன் ஒருத்தன் 50 மேற்பட்ட பெண்களை வந்து தாவக்கா சேர்ந்த வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், அவங்க வாழ்க்கை அழிச்சிருக்கான், அதை பற்றியெல்லாம் பேசுகிறா. இன்னொருத்தன் வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான், அதை பற்றி பேசுகிறா. சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த காளியம்மாள் இந்த ஜெய்சபாண்டியன் பற்றியே பேசுறியாடா அப்படின்னு சொல்லி கூட கேட்பீங்க. மெயினாக அந்த தம்ப்ளைன் பார்த்தோன்னே அவன் வந்து மண்டையில் விக்கு வச்சா என்ன, வைக்காட்டினா என்ன, அது காரணம் பணமழையாக இருந்தால் பணமழை இல்லாமல் இருந்தால் என்ன, உனக்கு என்ன அப்படின்னு கூட நம்மளுக்கு கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சீமான் நாடு சொல்லிட்டாரு, உங்கள் எனர்ஜியை சேமிச்சு வைங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக வச்சுங்க. இந்த மக்களுக்காக நம்ம பேசி வந்து வேஸ்ட்டு தான். தேர்தல் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுமோ அதான் நம்ம பண்ணணும். தேர்தல் நேரத்தில் விஜய் என்ன பண்ணார், 2500 அறிவிச்சார், அது மாதிரி 5000 சீமான் அறிவிச்சு அப்படி தான் ஜெயிக்க முடியும். நம்ம தமிழ் தேசியம் தமிழினம் ஐயோ புரட்சி வந்துடும், தமிழ் தெலுங்கன் தான் தமிழ்நாட்டை ஆள்றான்னு சொன்னோன்னே இங்கே புரட்சி தமிழர்கள்லாம் உண்டு திரண்டு அப்படி புரட்சி வந்துடும், அதெல்லாம் எதுவுமே வராது. இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை தெரியுமா, காசு. அந்த காசு கொடுத்தா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் சிம்பிள். புரட்சி வராது, வறட்சி வராதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு எவன் துரோகம் பண்ணானோ துரோகியோட முகத்திரை நம்ம கிழிச்சு விட்டு இருந்தோம்னா வருங்கால சந்ததியர் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானை வச்சு வளர்ந்துட்டு இப்படியெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. மெயினாக இவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறது என்னென்னா இதுக்கு தான். நேற்றை கூட காளியம்மாளை பற்றி வீடியோ போட்டோன்னே பல பேர், நான் கூட அதை வந்து கவனிக்கலை, பல பேர் பாரு காளியம்மாளை வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்னு ஒன்று இருக்குல்ல, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு விசேஷம் வந்துச்சு, அந்த விசேஷத்தினால பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டோம். அது நம்ம சொந்த காசு தான், நம்ம யார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணதில்லை. ஆனால் காளியம்மாலாம் நாம் தமிழ் கட்சியில் இருக்க வரையும் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணலை, ஹேரை வந்து அப்படிலாம் பண்ணலை. ஆனால் அக்கா வந்து அதிமுக போனோடனே அப்படி ஹேரை வந்து அப்படி பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து இருக்கிறாங்க, சாதி அரசியல் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ என்னென்னா அதே மாதிரி தான் நம்ம ஜெய்சபாண்டியன்னால என்ன நம்ம கலாய்ப்போம் அப்படின்னா விக்கு பாண்டியன், அதாவது சொட்ட பாண்டியன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம். உருவத்தை வச்சு கேலி பண்ணலை அப்படின்னா கூட சொட்ட மண்டை அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்தில் கூட நம்ம சொல்லுவோம், திட்டோடு வைங்களேன். ஆனால் அப்படியாப்பட்ட நம்ம ஜெய்சபாண்டியன் இன்றைக்கி பார்த்தா ஆளே அடையாளம் தெரில. டக்கு நானே பார்த்துட்டு ஜெய்சபாண்டியனே இல்லைன்ட்டேன், அந்தளவுக்கு மாறிட்டாப்புல. இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதே அந்த விக்கு வைக்கும்போது சொட்ட மண்டை எப்படி இருப்பாங்க, அந்த விக்கு வச்சோடனே ஆளே மாதிரி ஹீரோ மாதிரி மாறிடுவாங்க. அதே மாதிரி தான் ஜெய்சபாண்டியன் விக்கு வைக்காதுக்கு முன்னாடி எப்படி இருக்கார் பாருங்கள், அந்த சொட்டை வந்து இருக்குது பாருங்கள். அதிலே மெயினாக வந்து இந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம வேலுமுருகன் உட்காந்துருக்கும்போது சொட்டை நல்லா தெரியுதா, அது மாதிரி இன்டர்வியூ கொடுக்கும்போது, ஏன் விஜய் கூட நிற்கும் போது கூட பாருங்களேன் நல்லா வந்து அந்த சொட்டை தெரியுது, எல்லாம் தெரியுது, சொட்டையாக தான் வந்து இருக்கிறாரு. நாம் தமிழ் கட்சியிலேருந்து போகிற வரையும் வந்து சொட்டையாக தான் வந்துருந்தார். ஆனால் எப்போ விஜய் கட்சிக்குள்ளே போனாரோ, எப்போ வந்து சங்கராபுரம் வேட்பாளராக மாறினாரோ அப்போ இருந்தே பண மலைகள் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பணமலை தலையில் கொட்டும் போது தலையில் வந்து விக்கு வைக்காட்டினா என்னங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல, விக்கு வச்சுட்டாப்புல. விக்கு வச்சுட்டு இன்றைக்கி பார்க்குறேன் பாரதிராஜா அவர்களுக்கு வந்து அந்த டிவிக்கு எம்எல்ஏக்கெல்லாம் அதான் அமைச்சர்லாம் வந்து மரியாதை செய்ய வராங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா புஷியானது, ஒரு பக்கம் வந்து ராஜ்மோகன், இன்னொரு பக்கம் நிர்மல்குமார், பின்னாடி பார்த்தா இவர் வந்து இருக்காப்புல. அடையாளம் இல்லை, அப்புறம் தான் தெரியுது ஓஹோ இது நம்ம துரோகி பாண்டியனா, என்னடா ஆள் அடையாளமே தெரியாம மாட்டாப்புல. முன்னாடிலாம் சொட்டையாக தானே இருக்குது முன்னாடி, அப்படியே வந்து வலுவலுன்னு இருக்குனே. சவுக்கு சங்கட்டை வந்து பேட்டி கொடுப்பாரு அண்ணன் சீமானுக்கு எதிராக, சீமான் வந்து அங்கே பணம் வாங்கிட்டார், இங்கே பணம் வாங்கிட்டார், 2019 மனுஷொல்லி ஞானத்துக்கு இங்கே போட்டார், மாமா தூக்கி அங்கே போட்டார். அப்புறம் சாட்டை துரைமுருகனோட சீமானோட வீடியோ வந்து சாட்டை துரைமுருகன்ட்ட இருக்குது, நான் அதை வந்து விளக்கு பிடிச்சி பார்த்தேன், அப்படியெல்லாம் வந்து இந்த பாருங்கள் வீடியோ, அந்த பாருங்கள் வீடியோ அப்படிலாம் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போலாம் மண்டையில் வந்து முடி கம்மியாக இருக்குது, முடியே ஓரளவுக்கு அந்த சீவனமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேல்முருகன் கட்சியில் போய் சேர்ந்தார்ல, அப்போ கூட இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், எங்கே இளவஞ்சி டாக்டர் வெள்ளையாங்கும் போது அப்போயும் தலையில் முடி வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா ஆஹா நானா படம் வந்தா தலையில் விக்கு வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா ஜெய்சபாண்டியனுக்கு இப்போ பணமழை வந்து கொட்டுதுங்க ஜெய்சபாண்டியன் மண்டையிலே. நான் சும்மாலாம் சொல்ல, சரி ஆதாரம் இல்லாமலாம் சொல்ல, ஆதாரம் இருக்குது. இப்போது நாம் தமிழ் கட்சி 2026 எலெக்ஷனில் இவர் கள்ளக்குறிச்சியை நிற்கிறார். இவருக்கா அப்போதைக்கு ஓட்டு கேட்க வந்தவர் தான் ஐயா பாரதிராஜா. அப்போ கூட பாரதிராஜா சொல்லியிருப்பார், தமிழனுக்கு அடையாளம் காமிச்சவர் சீமானு, தமிழனுக்கு அடையாளம் காமிச்சவர் சீமானு. அப்போ பக்கத்தில் நின்று பம்பிட்டு இருப்பாப்புல இந்த ஜெய்சபாண்டியன். அப்போல்லாம் ஜெய்சபாண்டியன் ஃபயர் விட்டு வீடியோ போட்டேன், ஜெய்சபாண்டியன் மாதிரி ஒரு கொள்கை பிடிப்புள்ளவன் எவனா இருக்கானா, ஜெய்சபாண்டியன் பாரு கள்ளக்குறிச்சி நிற்கிறாரு, அவருக்கு எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி ஒரு காளியம்மாளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தெரிஞ்சோமோ அதே மாதிரி தான் ஜெய்சபாண்டியனுக்கும் 2024 எலெக்ஷன்லாம் கள்ளக்குறிச்சி அப்படி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். அப்போது அப்படி இருந்த ஜெய்சபாண்டியனுக்கு என்னென்னா, ஏன் வேட்பாளர் நிற்பாருன்னா 2024 சரி 19 சரி ஏன் நிற்பாருன்னா, வேட்பாளர்னு வச்சுங்களேன், வேட்பாளர் நிதின்னு சொல்லி கட்சிக்குள்ளேயும் கொடுப்பாங்க, நம்ம ஆட்களும் கொடுப்பாங்க. இப்போ
இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமானோட இருக்கார் ஜெய்சபாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் ஏற்படும், நம்ம காசு கொடுப்போம். அப்போது வேட்பாளர் நிற்கிறது காரணமே பணங்கள் சில லட்சங்கள் வந்து வரும், இந்த தொகுதிக்கு வந்து செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அது நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொடுப்பாங்க, நம்ம திறன்நிதி மூலியமாக நம்ம கொடுப்போம். பார்க்குறவங்களும் இப்போ நத்தம் சுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க 5000 10,000 கொடுப்பாங்க. அதே மாதிரி இடும்போனம் கார்த்தி அவர்களுக்கு போகிற பக்கம்லாம் 5000 10,000 2000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி கொடுக்குறதே ஒரு சில அமௌண்ட்டுகளை வந்து ஆட்டையை போட்டுருவார் அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது ஜெய்சபாண்டியன் மேலே எழுந்துச்சு. அதனால தான் தேர்தல் நேரங்களை மட்டும் வந்து நிற்பார். பார்த்தீங்கன்னா மற்ற நேரத்தில் இருக்க மாட்டார். நாம் தமிழர் கட்சியோட போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் இருக்க மாட்டார் ஜெய்சபாண்டியன். சீமானோட மட்டும் போகும்போது சீமானை பத்திரிகை சந்திக்கும் போது சீமானை பக்கத்தில் வந்து நின்றுக்குவார். மற்ற நேரத்தில் வந்து வெற்றிகுமாரன் அங்கே எங்கேன்னு போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து வேலை பார்ப்பார். அப்படி தான் இவருடைய ஸ்ட்ராட்டஜி. இவர் வந்து சினிமாவில் டைரக்டராக ஜெயிக்கலை, ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஜெயிச்சிருக்கார். எந்த ஸ்ட்ராட்டஜி? காசு. வேட்பாளர் இருந்தால் காசு வரும், அந்த காசை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதாகும், அதில் செலவு நல்லா அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி தான் இப்போ தாவேக்கால போனோடனே பார்த்தீங்கன்னா சீட்டு உடனே கொடுத்துட்டார் விஜய். பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாவேக்காவுக்கு போய் சீட்டு வாங்கிட்டாப்புல. என்ன சங்கராபுரத்தை நின்னோடனே இங்கேயே நாம் தமிழர் கட்சியிலே திறன்நிதி கட்சி காசு கம்மியாக தான் கொடுக்கும், ஆனால் விஜய் அவர்கள் எவ்வளோ காசு கொடுத்துருப்பாரு, கோடிகளில் கொடுத்துருப்பாரு. பணமழை கொட்டி பணமழையும் நனைஞ்சிருப்பாப்புல. ஜெய்சபாண்டியன் முதல்ல சில கோடிகளை கண்ணு முன்னாடி பார்த்துருப்பாப்புல. தொகுதிக்கு செலவு பண்ணுங்கள், போஸ்ட் அடிங்க, வான பரப்புரை செய்யுங்க, தொகுதிக்கு சில 1000 2000 அதெல்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தவக்கைக்காரங்க இந்தாங்க தன்னிச்சையாக வந்து வச்சுக்கோங்க, இந்தாங்க சில லட்சங்களை வந்து வச்சுக்கோங்க, சில கோடிகளை வந்து வச்சுக்கோங்கன்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தாவேக்காலவருக்கு ஆதவ ஒரிஜினா வந்து கோடிகளில் புரள்றவர், மரிய விஷயம் கோடிகளில் புரள்றவர். அது ஆதவ ஒரிஜினாலாம் லாட்ரி மார்ட்டினோட மருமகனுங்கிறனால லாட்ரியில் ஈஸியாக காசு வந்துடும், மக்களை கொள்ளையடிச்சு அதில் காசு வந்துடும். அந்த காசுகளில் அதிகமாக வச்சுருக்கார் லாட்ரி. இப்போ இவர் வந்து தேர்தல் நிற்கிறோம் அப்படின்னோடனே தேர்தல் கட்சியிலேருந்து நிதி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கோடிக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆட்கள்கிட்ட வந்து வாங்கி அதுகளில் மனுஷன் வந்து ஆட்டையை போட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழுப்புது. அந்த பணத்தை ஆட்டையை போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு தான் காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, இதுக்கு மேலே எதுக்கு இந்த மண்டையை நம்ம சொட்டையை விட்டுருக்கணும், நம்ம வந்து விற்க வச்சுக்கலாம் அப்படின்னு கூட ஒரு விற்க வச்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏங்க இதெல்லாம் கதை இல்லைங்க, சிரிக்காதீங்க, நானே சிரிக்கேன். சிரிப்பு வருதுன்னா ஏன் சிரிப்பு வருது, நாம் தமிழர் கட்சியில் இருக்க வரையும் அவருக்கு தலைமுடி இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தாவேக்கால போனோடனே தலைமுடி இல்லை, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைல் கொஞ்சம் குறையுது, தலைமுடி வந்து விக்கு வச்சுக்கிட்டா நல்லா இருப்போம், ஸ்மார்ட் காயாக மாறுவோன்னு மாறிப்பாரோ இருக்கும். என்ன இந்த விக்கு என்ன சில கோடிகளாக வரும், சும்மா செஸ்ஸில் இது 2 லட்சம் 3 லட்சம் இவருக்கு வைக்கணும் அப்படின்னா 10 லட்சம் கூட வைப்பார். ஏன்னா உங்கள் தலைவர் விஜய் வந்து சில கோடிகளை செலவழித்து தான் அந்த விக்கு வந்து வைப்பார். இவர் அந்தளவு கோடிகளில் போனால் லட்சத்தில் வந்து போயிருப்பார். இந்த விக்கோட ரகசியமே எனக்கு என்னமோ பணமழை பொழிந்ததால் தான் இவர் வந்து விக்கு வச்சுருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வந்து எனக்கு வருது. உங்களுக்கு இதே சந்தேகம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி துரோகி பாண்டியனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், திருப்பி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் திருப்பி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா வரக்கூடிய சந்ததிகள் சீமான் அவர்கள் முதுகில் குத்திட்டு காசுக்காக போன ஆட்கள்லாம் பாருங்கள், என்னப்பா யாருப்பா அவங்க சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு துரோகம் பண்ணா, அந்த துரோகி பாண்டியன் இருக்காருப்பா, நான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காசுக்காக பொருளுக்காக தன் தேவைக்காக இதே நத்தம் சீசன் எடுத்துங்க, கூப்பிட்டாங்க, பணம் சில லட்சங்களில் சில கோடிகள், சீட்டு எம்எல்ஏ சீட்டு எல்லாம் அமைச்சர் பதவி போல. ஆனால் இவர் போனார்னா இவருடைய பின்புலத்தை நம்ம ஓப்பன் பண்ணி விட வேண்டியிருக்குது. அதான் அந்த பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.